ஹாய் காய்ஸ், 5 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. தூக்க கலக்கத்தோடயே வந்து உப்பு ஜாடிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். உப்புல தான் மகாலட்சுமி இருக்காங்கங்கிறதுனால உப்புக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் வாயில கொட்டி தண்ணி ஊற்றி அப்படியே உப்பு கரையிற வரையும் நல்லா கொப்பளிக்கலாம். இந்த கொப்பளிச்சிட்டு இருக்க கேப்லேயே தலைக்கு எண்ணெய் தடவிடுவோம். எண்ணெய் தடவி தலைக்கு ஒரு கொண்டை போட்டுடலாம். அப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு டைம் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு வந்து ஒரு 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு மேக்ஸிமம் 1 லிட்டரு அளவுக்கு தண்ணியை குடிச்சிட வேண்டியது தான். நல்லெண்ணெய் வாயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு என்னோடய முறை வாசல் செய்ய வேண்டியதுதான். வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்டி வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் குட்டியாக ஒரு ஃபேஸ் பேக்கு எல்லாத்தையும் போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கலாம், அதுதான் நல்லதுங்கிறதுனால வந்தோடனே அன்னபூரணி அம்மனுக்கும் அக்னி பகவானுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். இங்கே அவங்க தான் ஆட்சி பண்ணி நமக்கு நல்லா சமைக்க ஹெல்ப் பண்ணணும். அப்படியே தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு அந்த தண்ணி சுடுற கேப்பில் வந்து பூமாதேவிக்கு ஒரு மேக்கப் போட்டு விட்ருவோம். நல்லா அழகாக குட்டியாக ஒரு கோலத்தை போட்டு பூமாதேவிக்கு ஒரு மேக்கப் போட்டு விட்டுட்டு சூரியனை நம்ம வீட்டுக்கு வரவேற்றுட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனால் தண்ணி சுட்டு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம as usual கரிஞ்சீரகம் தண்ணி, கிராம்பு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். கரிஞ்சீரகம், ஓமம், சீரகம் அது சேர்த்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. கிராம்பு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இந்த தண்ணி வந்து வாய் கொப்பளிக்கிறதுக்கு. எல்லோரும் தூங்கி எழுந்தோடனே இது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாய் கொப்பளிச்சிருவாங்க. அதுக்காக ஃப்ளாஸ்கில் வந்தியத்தேவனுக்கு ஹாட் வாட்டர். இதெல்லாம் நம்ம ரெகுலராக வைக்கிற இடம் இருக்குல்ல, ஜன்னல்கிட்ட கொண்டு வச்சுருவோம். நார்மல் வாட்டர் இது எல்லாத்தையுமே ஜன்னல்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு மேலே மாடிக்கு வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டியதுதான். இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அது நல்ல ரிசல்ட் இருக்குது. எனக்கு இந்த கழுத்து வலிலாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த கழுத்து வலி சுத்தமாக இல்லை. அப்புறம் பாதங்களில் கூட வலி இருக்கும். எனக்கு நடக்க முடியாது, உட்காந்து எழுந்தால் பாதங்கள்லாம் வலிக்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. நல்ல ரிசல்ட்டு ஜாயிண்ட் எக்ஸசைஸால். இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தால் இந்த கரிஞ்சீரகம் தண்ணி நல்லா ஆறி போய் ரெடியாக இருக்கும். கொதிக்க கொதிக்க ஊற்றி வச்சுருந்தோம்ல, அந்த கரிஞ்சீரகம் தண்ணி இப்போ குடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த கரிஞ்சீரகம் தண்ணியை குடிச்சிட வேண்டியது தான். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கரிஞ்சீரகம் தண்ணியில். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மலைவாழை மரம் வெட்டியிருந்தோம். அது தண்டு நோண்டி வச்சுருந்தோம். அதில் தண்ணி ஊறும்ல, இது குடித்தா உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நோண்டி வச்சுருந்தோம். நல்லா தண்ணி ஊறி இருந்துச்சு. அப்பா அந்த டைமில் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாளே லைனுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் அடுத்த நாள் காலையில் இதை எழுந்து குடிங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஹாப்பியாக குடித்தாங்க அப்பா. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்து துளசி, மிளகு இதெல்லாம் போட்டு தான் கஷாயம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது அடுப்பில் அந்த கஷாயத்துக்கு வச்சுட்டு அது கொதித்து ரெடியாகிற கேப்பில் இவரை எழுப்பலான்னு வந்தேன். செல்லக்குட்டி எழுந்திரிங்கடி. தூங்கவே இல்லையா? பாவி ஏய், விடிய விடிய தூங்குறது என்னடா? அப்போ அடுப்பா அப்படி அடிக்கிறீங்க சார். விடிய விடிய தூங்குனீங்களே, அது என்ன முடிச்சுட்டாதீங்க? எழுந்துடுடா. இங்கே வரு தம்பியே, எழுந்திரிப்பா. நான் நைட்டு என்ன சொன்னேன்? எத்தனை மணி வேணாலும் முடிச்சிரு, ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது எழுப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. சொன்னேன்னா சொல்லியா? இங்கே வரு சொன்னேன்ல. அப்போ எழுந்திரிக்க வேண்டியதானே? நேரத்துலேயே இதுக்கு தான்ப்பா தூங்கணும். எழுந்திரி. சரி, ஸ்கூல் போய்ட்டு வந்து சீக்கிரமாக தூங்கு. இங்கே வந்தால் நல்லா ஒரு நீ அவனை முடிக்க வச்சுறாங்க. இங்கே வரு. இங்கே வரா. என்னப்பா ஸ்கூலுக்கு லீவ் விடுவியா? நீ என்ன கரஸ்பாண்டா லீவ் விடுறதுக்கு? நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், லீவ் விட முடியாது. ஏந்திரி அங்கே பட்டு ஏந்திரடி.
நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தூங்கு. அதான் போட்டு வரீங்களா? ஒன்று விட மாட்டாங்கப்பா ஸ்கூல்லேருந்து. இன்றைக்கி எக்ஸாம் தானே, எக்ஸாம் முடிச்சா தான் விடுவாங்க. இது படிச்சில்ல, தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே முடிச்சிட்டேன் நைட்டு. இப்போ எழுந்து ஸ்கூல் கிளம்பி போக வேண்டியதான். நீ தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்க போகிற. எழுந்திரி. சரி சரி, நாங்கள் அப்பா வந்து ஒன்று கூப்பிட்டு வருவாங்க. அப்பா சாயந்தரம் 4 மணிக்கு அப்பா வர சொல்கிறேன். எழுந்திரி. வருவாங்கப்பா. வந்து உங்கள் பிரின்சிபல் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தம்பிக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அவனை அப்படின்னு சொல்லி நெட்டு ஒன்று கூப்பிட்டு வந்துடுவாங்க. எழுந்திரி தங்குட்டி. நான் வேறு வந்துடுவேன். எழுந்திரி. ஒரு வழியாக இவனை எழுப்பி விட்டாச்சு. கஷாயமும் ரெடி ஆகிடுச்சு. எழுப்பி விட்றது மட்டும்தான் தம்பிக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவன் நேரத்துலேயே தூங்கிட்டான், நேரத்துலேயே எழுந்துருவான். அவன் நேற்று ரொம்ப லேட்டாக தான் தூங்கினான். இன்றைக்கி எக்ஸாம் 2 எக்ஸாம், காலைல 1 மதியம் 1ங்கிறதுனால படிச்சுக்கிட்டே இருந்தான். போதும் தம்பி, எடுத்து வச்சுட்டு தூங்குன்னு சொன்னால் நான் 2யுமே முடிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு தூங்குனது ரொம்ப லேட்டு. அதனால் காலைல எழுந்திரிக்க முடியல. இப்போ கோவமாக உட்காந்துருக்கான். இன்னும் வாய் கொப்பளிக்கல. அதனால் தம்பிக்கு கஷாயம் கொடுக்கல. அப்பாவுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் கொடுத்தேன். இவ்வளோ நேரம் வந்தியத்தேவனை காணுமே நீங்கள் தேடி இருப்பீங்க. அவன் இப்போ தான் எழுந்தான். அப்புறம் அவங்க தாத்தாவே இன்றைக்கி காலைல உட்கார வச்சாங்க. அவர் காலை கடனை முடித்தார். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அப்பாவே தம்பியை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார தோட்டத்தில் வேலையாக இருந்தாங்க. இதான் பாருங்கள், பரீட்சத்துக்கு கிளம்பி வந்துட்டான். அவன் எழுப்புறது மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி டான்னு அழகாக கிளம்பிடுவான். நல்ல பிள்ளை. சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். உங்கள் அப்பா கிளம்பிட்டாங்க. வந்தியத்தேவன் பாய் சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. பரீட்சைக்கும் கிளம்பிட்டான். பாய்.